அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வெண்ணிலா நட்ராஜ். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பெரியப்பாவிற்கும் அவர்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லை பெண்ணாக்கி திருவடியின் பெருமை, இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு. திருவடியின் பெருமை, அதை பற்றின ஒரு 2 கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஒரு முறை அவரோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஆதிசேஷனோட படுக்கையில் தன்னோட திருமுடி, சங்கு, சக்கரம், பாதுகைகள் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலற்றி தூங்குறதுக்கு தயாராகிறாரு. அந்த சமயத்தில் வெளியில் முனிவர்கள் அவரை கூப்பிடுற அந்த குரல் கேட்ட உடனேயே என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்க போகிறாரு. அப்போ திருமுடி, சங்கு, சக்கரம் இவங்க எல்லாரும் பாதுகைகளை பார்த்து, பாரு நாங்கள்லாம் எவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கோம், நீ எங்கே இருக்கன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாதுகைகள் சொல்கிறாங்க, நாங்களும் பகவானோட பாதங்களை அலங்கரிக்கிற ஒரு பணியில் தான் இருக்கோம், நாங்களும் உங்களுக்கு சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சங்கு, சக்கரம் என்னதான் நீ பாதத்தை அலங்கரித்தாலும் எப்போவுமே உன் மேலே அழுக்கு, தூசி, மண் இது எல்லாம் தான் படிஞ்சிருக்கு, அதனால தான் சொல்கிறோம் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஏளனமாக பேசுகிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு உள்ளே வர்றாரு. நடந்த அத்தனையுமே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பூலோகத்தில் ராம அவதாரம் எடுத்திருக்க சமயத்தில் நாட்டை ஆட்சி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஸ்ரீராமருக்கு ஏற்படும். அப்போ ராமர் காட்டுக்கு போயிடுறாரு. அவரோட தம்பி பரதன் அண்ணனை எப்படியாவது பேசி திரும்ப கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய் பேசி நீங்கள் தான் நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. இல்லை, தந்தையோட கட்டளைப்படி நான் 14 வருடம் வனவாசம் முடிச்சு தான் வருவேன், அதுவரை நீ நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணனோட கட்டளை ஏற்று நான் ஆட்சி செய்கிறேன், ஆனால் அது வரைக்கும் உங்களோட பாதுகைகளை எனக்கு கொடுங்க, அதை வச்சு நான் சிம்மாசனத்தில் வச்சு ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகைகளை ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாரு. அப்பேற்பட்ட அந்த சிறப்பை அந்த பாதுகைகளுக்கு ஸ்ரீராமர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கௌதம முனிவரோட மனைவி அகலிகை. கௌதம முனிவர் ஒரு முறை அகலிகைக்கு சாபம் கொடுத்துருவாங்க, நீ கல்லாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ ராமரோட திருவடி உன்னோட மேலே உன்னோட கல் மேலே படுதோ அப்போ தான் நீ பெண்ணாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோசனம் கொடுத்துட்றாங்க. ஒரு முறை ராமர், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் இவங்க எல்லாருமே அந்த வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ராமர் அதுக்கு பக்கத்தில் போய் அந்த கல்லுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அவரோட தூசி பட்ட உடனேயே அவங்க பெண்ணாக மாறிடுறாங்க. ஏன்னா அகலிகை ஒரு பெண், அவங்க தாய்மைக்கு ஈடானவர்கள் அப்படின்றதுனால அவங்க மேலே பாதத்தை வைக்காமல் அந்த பக்கத்தில் போய் நின்ன உடனேயே பாதத்தோட தூசி பட்ட உடனே சாப விமோசனம் அவங்களுக்கு கிடச்சிருது. அப்பேற்பட்ட அந்த ராமரோட பாதத்தை அலங்கரிக்கக்கூடிய பாதுகைகளுக்கும் சரி, பாதத்தில் படிஞ்சிருக்கிற அந்த தூசிகளுக்குமே இவ்வளோ சிறப்பு இருக்கும்போது ராமரோட பாதம் எவ்வளவு சிறப்பு உடையது அப்படிங்கிறத நம்ம அந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஹனுமார் பட்டாபிஷேக சமயத்தில் எவ்வளவோ உதவிகளை ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவிக்கு பண்ணியிருந்தாலும் இறுதியாக ராமரோட திருவடி பக்கத்தில் போய் நின்று திருவடி ஒன்றே போதும் அப்படின்னு திருவடியை நோக்கி வணங்குறாரு. இவ்வளவு பெருமைகளை உடையது ஸ்ரீராமரோட திருவடி. அதனால தான் நம்ம பெருமாள் கோயிலெலாம் போகும்போது அந்த சடாரியோட மேலே மேல் பகுதியில் ராமர் பாதம் தான் இருக்கும். அதை நம்ம தலை குனிந்து நம்ம வாங்கும்போது பகவானோட அந்த சன்னதியானத்தில் நாம் எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் கடவுள் முன்னாடி நம்ம அத்தனை பேருமே சமம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் அந்த ராமரோட பாதம் அந்த சடாரி மேலே இருக்கும். அப்பேற்பட்ட மகிமை உடையது ஸ்ரீராமரோட திருவடியின் மகிமை. நன்றி, வணக்கம்.